ஷெம்டி பற்றி சில தவறான நம்பிக்கைகள் உள்ளன, ஷெம்டி குறித்து சில கேள்விகள் உள்ளன, அவற்றை மக்கள் மீண்டும் மீண்டும் கேட்கிறார்கள். இதை யார் பயன்படுத்தலாம், யார் பயன்படுத்த முடியாது என்று பல வருஷங்களாக நான் இந்த பொருளை பகிர்ந்து வருகிறேன். புரியாதவர்கள் என்னிடம் கேட்க வேண்டாம் என்று சொல்கிறேன். எங்க அம்மாவின் காலில் பிளேட் வச்சிருக்கிறது, அவர் இதை பயன்படுத்தலாமா என்று கேட்கிறார்கள். 100 விழுக்காடு பயன்படுத்தலாம். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இது பொதுவாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தயாரிப்பு. பலர் சொல்றார்கள், அண்ணா இது பாதுகாப்பானதா அப்படின்று. அதாவது இதை யாரும் எடுத்துக்கொள்ளலாம், என்ன விளைவு கிடைக்கும் என்பதுக்கு பிறகு பார்க்கலாம். மக்கள் சொல்கிறார்கள், கிட்னி நோயாளிகள், டயாலிசிஸ் நோயாளிகள் தவிர்க்க வேண்டும். கிட்னியில் வலி இருந்தால், கல் இருந்தால் இதில் நன்மை இருக்கலாம். லேக் நோயாளிகளுக்கு கொடுக்கலாமா, முடியாதா என்று கேட்கிறார்கள். மக்களுக்கு எவ்வளவு அறிவு இருக்கிறதோ அவ்வளவு பேசிக்கொண்டே இருக்கிறார்கள், இதை செய்யாதீர்கள் என்று. நான் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லோரும் எடுத்துக்கொள்ளலாம். ஆம், சிறிய குழந்தைகள் எடுத்துக்கொள்ள வேண்டாம், கர்ப்பிணி பெண்கள் தவிர்க்க வேண்டும், டயாலிசிஸ் நோயாளிகளை மட்டும் தவிர்த்து மற்ற எல்லோரும் எடுத்துக்கொள்ளலாம். சிறிய அளவில் குறைந்த துளிகள் வைத்து தொடங்குங்கள், பின்னர் அதை 21 துளிகள் வரை அதிகரிக்கலாம். உதாரணமாக, எனக்கு மிக அதிகமான அமிலத்தன்மை பிரச்சனை இருந்தது. நான் இதை எடுத்த போது எனக்கு அதிகமாக வியர்வை வந்தது, வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது. அதனால நான் பயந்து விட்டேன், இந்த பொருளை எடுத்துக்கொள்ளலாமா வேண்டாமா என்று. ஏனெனில் டிடாக்சிஃபை செய்யும் எந்த பொருளும் சிறுநீராக வெளியேறும், வயிற்றுப்போக்கு ஏற்படும், அதிக வியர்வை வரும். அது நடந்த போது நான் மிகவும் பயந்து விட்டேன். ஆனால் இறுதியில் நான் அதை முறையாக எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தேன். பிறகு நான் டோஸை சிறிது அதிகரித்தேன். பின்னர் மெதுவாக 21 டோஸ்கள் வரை சென்றேன். 21 துளிகள் நீரில் அல்லது எந்த ஒரு திரவத்திலும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் பாலை சார்ந்த எந்த ஒரு திரவம் அல்லது பாலை சார்ந்த எந்த ஒரு பொருளிலும் பால், பனீர் போன்றவற்றில் கலந்து குடிக்கக்கூடாது. இல்லையெனில் நீங்கள் ஜூஸில் கலந்து குடிக்கலாம், அல்லது பருப்பில் கலந்து குடிக்கலாம், அல்லது எந்த ஒரு பொருளிலும் கலந்து எடுத்துக்கொள்ளலாம். 21 துளிகள் முழு நாளும் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதோ இந்த 23 விஷயங்கள் தான் நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். இதை பயன்படுத்தும் போது நீங்கள் எந்த ஒரு உலோக பாத்திரத்தையும் பயன்படுத்தக்கூடாது என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். ஏனெனில் இந்த 84 எலிமெண்ட்டுகள், 84 கனிமங்கள், அவை சமநிலையிலேயே இருக்கும். அதனால் எந்த ஒரு புதிய உலோகம் அல்லது புதிய கலவையோடு சேர்க்கப்படக்கூடாது. இல்லையெனில் அதன் பயன்கள் குறைந்துவிடும். நீங்கள் ஸ்டீல் பாத்திரத்தில் எடுத்தால் பாதிப்பில்லை, ஆனால் கிடைக்கும் நன்மை குறைவாக இருக்கும். கண்ணாடி அல்லது பிளாஸ்டிக் பாத்திரத்தில் எடுத்தால் அதிக நன்மை கிடைக்கும். இன்னொரு விஷயத்தை நான் கண்டிப்பாக சேர்க்க விரும்புகிறேன். இப்போது ஒரு பெரிய பிரச்சனை நகரங்களில் அதிகமாக உள்ளது. அதாவது அதிக உடல் எடை, ஆண்கள், பெண்கள், யார் என்ன சாப்பிடுகிறார்கள், என்ன சாப்பிடவில்லை என்று தெரியவில்லை. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது உங்கள் உடல் கொழுப்பை குறைக்க மிகவும் முக்கியமான உதவியாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு நோயை பற்றியும் பேசலாம். முக்கியமான காரணம் ஒன்று என்னவென்றால் மினரல் குறைபாடு. அந்த மினரல் குறைபாட்டை சரி செய்ய பேசினால் புரோட்டீன் இருக்க வேண்டும். அந்த புரோட்டீனை உடலில் கொண்டு செல்ல மினரல்கள் தேவை. இன்னொரு பெரிய விஷயத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் அதிகமாக புரோட்டீன் எடுத்துக்கொண்டால் நாம் எல்லோரும் சொல்வது போல அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று சொல்கிறோம். ஆனால் எந்த தண்ணீர் குடிக்க வேண்டும்? பழைய காலத்தில் குடித்த தண்ணீரை குடிக்க வேண்டும், ஏனெனில் அதில் மினரல்கள் இருந்தன. ஆனால் இப்போது அந்த மாதிரி தண்ணீர் கிடையாது. நாம் RO வாட்டர் குடிக்கிறோம், அதில் மினரல்கள் இல்லை. அதனால அந்த மாதிரி தண்ணீர்ல புரோட்டீன் அல்லது புரோட்டீன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்காது. எனவே நீங்கள் புரோட்டீன் எடுத்துக்கொண்டு உங்கள் உடல் எடையை குறைக்க முயற்சித்தால், அதோடு சேர்த்து மினரல்களும் எடுத்துக்கொண்டால் அடுத்த நிலை பலன்கள் கிடைக்கும். ஆரம்பத்தில் உடலில் அதிகமாக இருக்கும் ஜியோசின், வாட்டர் ஃபாட். நான் கடந்த பல வருடங்களில் கவனித்தது என்னவென்றால், இது உடல் எடையை மிக வேகமாக குறைக்க உதவுகிறது மற்றும் உங்கள் எடையை நிர்வகிக்க ஆதரிக்கிறது. அதனால் இது மிகவும் அவசியம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இந்த தயாரிப்பு வேஸ்டேஜ் பிரைம் CMD, இது அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. இது இயற்கையானது. 1960-90 முதல், அதாவது கடந்த 56 ஆண்டுகளாக உலகம் முழுவதும் 40 முதல் 45 நாடுகளில் உள்ளது. US FDA, அதாவது அமெரிக்கா. நாம் அமெரிக்காவை பற்றி பேசினால் இன்று உலகில் எண் 1 நாடாக கருதப்படுகிறது. அந்த நாட்டின் FDA இதை அங்கீகரித்துள்ளது. இது கிராஸ் சான்றிதழ் பெற்றது. கிராஸ் என்றால் நான் ஃபுல் பற்றி பேசவில்லை. ஜாராஸ் என்றால் ஜியாராஸ் ஜெனரலி ரெகக்னைஸ்ட் as safe அப்படின்னு US FDA கூறியுள்ளது. இதை யாரும் பயன்படுத்தலாம். இது 100 விழுக்காடு பாதுகாப்பான தயாரிப்பு என்று கூறப்பட்டுள்ளது. அதனால் இவ்வளவு கேள்விகள் எழுகின்றன. மனதில் இந்த கேள்வி வருகிறது, இதை கொடுக்கலாமா, கொடுக்க கூடாதா, கொடுக்கலாமா, எல்லாம் சரி, எதுவும் பிரச்சனை இல்லை. நான் மீண்டும் சொல்றேன், நீங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் ரியாக்ஷனில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். உடலில் யூரின் அதிகமாக வெளியேறினால், அதிகமாக வியர்வை வந்தால் அல்லது ஏதாவது நோய் ஏற்பட்டால், பிறகு உதாரணமாக BP,
இரத்த அழுத்தம் கொஞ்சம் அதிகரித்தால் ஒருவர் பயப்படுகிறார். சர்க்கரை நோய், டயபிட்டிஸ் கொஞ்சம் அதிகரித்தால் அப்போது நீங்கள் டிராப்ஸை குறைக்கலாம். அதை தொடர்ந்து பயன்படுத்திக் கொண்டே இருங்கள். ஆனால் மெதுவாக நீங்கள் பார்ப்பீர்கள், மிக முக்கியமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இது எந்த விதத்திலும் தீங்கு செய்யக்கூடியது அல்ல. நன்றி.